லைசன்ஸ் வாங்கிக்கலாம் சார் விடுதியே, லைசன்ஸ் வாங்கிக்கலாம் விடுதியே. வந்துருக்குறோம். சரிங்க சார். இல்லை கேட்குறேன் சார் நான். திருவண்ணாமலை ஈசன் பாரத்தில் நடந்த கோர சம்பவம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. கொலையா இல்லை விபரீத முடிவா என போலீசார் தீவிர விசாரணை. அருணாச்சலேஸ்வரர் கிரிவல பாதையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனியார் தங்கும் விடுதியில நேத்திரவு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் தங்கி இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க அறையுடைய கதவை போய் தட்டும் போது அவங்க திறக்காததால அந்த கதவை திறந்து பார்த்திருக்காங்க. அப்போ ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேருமே மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க. இது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. இந்த நிலையில சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மகா கால வியாசகர், மனைவி ருக்மணி பிரியா, மகள் ஜலந்திரி, மகன் ஆகாஷ்குமார் அப்படின்ற 4 பேரு இந்த விடுதியில தங்கி இருந்த நிலையில அதிகாலையில விடுதியோட உரிமையாளர் போய் பார்க்கும்போது 4 பேருமே இறந்திருக்காங்க. அதை தொடர்ந்து திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. போலீசார் இப்போ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அவங்க கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல விபரீத முடிவு எடுத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விசாரணை மேற்கொண்டு வராங்களாமா. இந்த நிலையில அவங்களுடைய உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இது விபரீத முடிவா இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனைக்கும் விபரீத முடிவு தீர்வாகாது. அதனால அப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா உடனே தமிழ்நாடு மெடிக்கல் ஹெல்ப்லைன் நம்பரான 104 அழைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.